Good afternoon, guys. Today we are going to discuss about the role of commercial banks in economic development of a country. So, how important the role of a commercial bank in terms of our development of our economy அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். In this we have 8 points and let's discuss one by one. Starting with the first point, it is capital formation. So, capital formation நல்லா புரியுது. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் தேர் ஹெல்பிங் இன் ஃபார்மிங் ஏ கேபிட்டல். எப்படி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஸோ எல்லோரும் பேங்க்கில் போய் டிபாசிட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த டிபாசிட்டட் மணி எல்லாம் தான் தே இன்டர்ன் சேஞ்ச் இட் ஆஸ் கேபிட்டல். ஓகேவா? பேங்க்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி கேபிட்டல் ஃபார்மேஷன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் தான் நம்ம ஒரு எக்கானமியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அந்த ஒரு கேபிட்டல் யூஸ் பண்ணி தான் ஒரு புது பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு புது ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பேங்க்ஸ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க? நம்ம டிபாசிட் பண்ண மணியில் தான் அவங்க லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லைக் ஐ செட் இன் த லாஸ்ட் கிளாஸ், மணி கொடுத்தா அது ஐடலாக வச்சுக்க மாட்டாங்க. அது ரொட்டேஷனில் விடுவாங்க, ஃப்ளோட்டிங்கில் விடுவாங்க, ஸோ தட் இட் இன்க்ரீசஸ் த சப்ளை ஆஃப் மணி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். இட் ஹெல்ப்ஸ் இன் capital formation and also it helps in mobilizing the small savings of the people. ஓகே, மொபிலைசிங் தி ஸ்மால் சேவிங்ஸ்னால், இப்போ நம்ம காசு கையிலே வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு 50,000 இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா, அது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மணி க்ரோ ஆகாது. அதே நம்ம பேங்க்கில் நம்ம டிபாசிட் பண்ணால் நமக்கு ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் அந்த 50,000க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு 50,000 ஒரு 5 yearsக்கு அப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணினா எடுத்தோன்னா அது ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன் திஸ் வே these commercial banks is helping in mobilizing the small savings of a people. Okay, that is what the first point. Nowadays banks is offering very attractive schemes to induce the people to save their money with them and bring the savings mobilized to the organized money market அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, எதுக்கு அவங்க பேங்க்ஸில் டிபாசிட் பண்ண வைக்கிறதுக்காக பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர் இன்ட்ரடியூசிங் வெரி நியூ ஸ்கீம்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் இன் ஆர்டர் டு என்கரேஜ் த பீப்புள் to deposit the money in their banks. Okay, wow. So if the banks do not perform this function, savings either remains idle or used in creating other assets which are low in scale of planned priorities அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல, இந்த மாதிரி பேங்க்ஸ் என்கரேஜ் பண்ணனா, அந்த ஒரு 50,000 எத்தனை இயர்ஸ்க்காக இருந்தாலும் வீட்லேயே இருந்துச்சு ஒரு 50,000 தான் இருக்கும். இட் ஓன்ட் க்ரோ ஆர் இட் ஓன்ட் இன்க்ரீஸ். இல்லைன்னா அந்த 50,000 நம்ம கோல்டாக வாங்கி வச்சுக்குவோம். ஓகேவா? there won't be any increase in the supply of or value of money. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால பேங்க்ஸ் ஆர் encouraging people to deposit money in their banks, and in turn they are helping people to mobilize and in the growth of money. Okay, so that is the first point. First point these commercial banks are helping in the growth of capital formation. Okay, so that is first point. And coming to creation of credit, banks create credit for the purpose of providing more funds for the development of projects. Credit creation leads to increased production, employment, sales and prices. Okay, credit creation na ipo like if you are interested in starting a new business, or if you are interested in starting any like new technological ideas, so you are in need of money, right? So in this case you will approach banks for the loan. So there they are giving you some money. So that process is called as credit creation. இந்த மாதிரி credit creation பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, there are many new ideas, new like business ideas, growth of employment, growth of production, sales, prices, everything is increasing. Okay, due to what? Due to creation of credit by the commercial banks. ஸோ எதுக்காக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலுக்காக இருந்தாலும், எந்த ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் we need money, right? ஸோ லைக் நிறைய பேர்த்துக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். லைக்
நிறைய புது புது ஐடியாஸ் இருக்கும், ரொம்ப சூப்பர் டேலண்டடாக இருப்பாங்க, பட் தே ஓன்ட் பி ஹேவிங் மணி இன் ஹேண்ட். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் த்ரூ மணி, த்ரூ லோன், த்ரூ கிரெடிட் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஏ இண்டிவிஜுவல் இன் ஆர்டர் டு expose his talent to the world. So in this way banks are helping in expanding the businesses. Okay, and coming to third one, channelizing the funds towards productive investment. So what does this mean? Banks invest the savings mobilized by them by productive purposes. ஸோ என்ன சொல்கிறாங்க, எல்லா பேங்க்கும் வந்து இப்போ வந்து நம்ம காசு டிபாசிட் பண்ணுறோம், மணி டிபாசிட் பண்ணுறோம், இல்லை அந்த டிபாசிட் மணியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே வச்சுக்குவாங்க. இல்லை, நேற்று சொன்ன மாதிரி கிரெடிட் அண்ட் கேஷ் ரேஷியோவில் டிவைட் பண்ணி சர்க்குலேஷனில் விடுவாங்க. மணி வந்து சர்க்குலேட் ஆகுறப்போ மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு? ப்ரொடக்டிவ் பர்பஸஸ்க்கு. ப்ரொடக்டிவ் பர்பஸ்னால் என்ன? பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டார்டிங் பிஸ்னஸஸ், they will they're helped by the commercial banks in order to start their businesses. Okay, capital formation is not only the function of commercial banks. Pooled savings should be allocated to various sectors of the economy with a view to increase the ப்ரொடக்டிவிட்டி. ஸோ பூல்டு சேவிங்ஸ்லாம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம லோன் வாங்கிட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை ரீபேவும் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட வர ப்ராஃபிட்டில் வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. பூல்டு சேவிங்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறப்போ நம்மளுக்கு லைக் சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் commercial banks வந்து allocate பண்ணுறாங்க in order to increase the productivity. Okay, then only it can be said to have performed an important role in the economic development. So like people-க்கு economic development-க்கு like favorable conditions வந்து these commercial banks are creating in order to improve our economy in terms of all the fields like ப்ரொடக்டிவ் பர்பஸஸ், எம்ப்ளாய்மெண்ட், சேல்ஸ் ப்ரைஸஸ், எல்லா ஃபீல்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால தெர் இஸ் லைக் we can see like wide increase in the production level and increase in the economic status of a country. So that is the third point. And coming to fourth one, encouraging right type of industries. அப்படின்னா என்ன? என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன? இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டார்டிங் ஏ பிஸ்னஸ் ரிகார்டிங் ஆட்டோமொபைல்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லைக் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தா தென் ஒன்லி ஹீ கேன் எக்ஸல் இன் ஹிஸ் ஃபீல்டு. ஒன்லி இன் ஆட்டோமொபைல்ஸ் ஃபீல்டில் வந்து அவங்க வந்து லைக் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் லோன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிறவங்க வேறு மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் லைக் இட் இஸ் நாட் ரிலேட்டபிள் இல்லையா? ஸோ ஒன்லி a right type of industries by the right people only helps in improving the economy. Okay, and right type of industries-னா எப்படி? இப்போ வந்து ஆல்கஹால் லைக் illegal businesses like drug and alcohol preparation, alcohol manufacturing companies, industries-கெல்லாம் வந்து வித்தவுட் கவர்மெண்ட் அப்ரூவல் நம்ம வந்து லோன் கொடுக்க முடியாது. ஒன்லி இண்டஸ்ட்ரீஸ் தட் இஸ் ஹெல்பிங் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுப்பாங்க commercial banks. Okay, that is what they are saying. In this way they help not only for industrialization of a country but also for the economic development of a country. Industrialization like development of industries in a country. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்ப் அண்ட் என்கரேஜ் பண்ணுறதுனால எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆல்சோ வில் பி, we can see industries development also in our country. So they grant loans and advances to manufacturers whose products are great in demand. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு, அந்த மாதிரி பிஸ்னஸ் மட்டும்தான் இந்த பேங்க்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஃப்ளாப் ப்ராடக்ட்ஸ், ஃப்ளாப் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு லைக் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு, அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து these commercial banks they won't encourage and they won't give loans to such people. Okay, so that is about encouraging right type of industries. And what is banks monetized debt?